6 லட்சம் ரூபாய் பணம் தரவில்லை என்றால் இவனை அடித்தே கொன்று விடுவோம் என்ற கேப்ஷனோடுதான் அந்த வீடியோ தாக்குதலுக்குள்ளான இளைஞரின் அண்ணன் செல்போனுக்கு வந்திருக்கிறது. மிரண்டு போன அவர் உடனே கோயம்பேடு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்துள்ளார். உடனே போலீசார் ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறார். கூடுவாஞ்சேரியில் அந்த கும்பல் பதுங்கியிருப்பதை கண்டுபிடித்த போலீசார் அங்கு சென்று இளைஞரை மீட்டு 3 கடத்தல்காரர்களையும் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் விசாரணை நடத்திய போதுதான் இந்த கடத்தலே ஒரு நாடகம் என்பது தெரிய வந்தது. கடத்தப்பட்டவர் யோசுபாபு, ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் கட்டிட தொழிலாளி ஆவார். இவரது நண்பர் ராம் மற்றும் ஷாம் இருவரும் பெங்களூருவைச் சேர்ந்தவர்கள். மூவரும் கோயம்பேட்டில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளனர். ராமும் ஷாமும் பெங்களூரில் சுசிலா என்ற பெண்ணிடம் 6 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டிக்கு வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் பணத்தை திருப்பிச் செலுத்தாமல் சென்னைக்கு ஓடி வந்து விட்டனர். எப்படியாவது அவர்களிடமிருந்து பணத்தை மீட்க நினைத்த சுசீலா தனக்கு தெரிந்த வழக்கறிஞர் ஒருவரை அணுகியுள்ளார். அவர் ராம், ஷாம், யோசுபாபு ஆகியோரின் புகைப்படங்களை கோயம்பேடு குற்றப்பிரிவு காவலர் வினோத்குமார் என்பவரிடம் காண்பித்து அவர்களை பற்றி தகவல் தெரிந்தால் தெரிவிக்கவும் என்று கூறியிருக்கிறார். இந்த சூழலில்தான் வினோத்குமாரின் கண்ணில் யோசுபாபு சிக்கியிருக்கிறார். கடந்த 14ஆம் தேதி அவர் யோசுபாபுவை பிடித்து வழக்கறிஞரிடம் கொடுத்திருக்கிறார். தகவலறிந்த சுசீலா பெங்களூரிலிருந்து மகன் மற்றும் மகளோடு சென்னைக்கு வந்து யோசுபாபுவை கடத்தி கொண்டு கூடுவாஞ்சேரிக்கு சென்றிருக்கிறார். ராமும் ஷாமும் 6 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும், நாங்கள் சொல்வதை கேட்டால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று யோசுபாபுவை அவர்கள் மிரட்டியிருக்கிறார்கள். அதற்கு யோசுபாபு சம்மதம் தெரிவிக்கவே அவரை அடித்து சித்திரவதை செய்வதைப் போல நடிக்க வைத்து வீடியோ எடுத்து அதை ராமுக்கும் ஷாமுக்கும் அனுப்பி வைத்துள்ளார்கள். நண்பன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதை பார்த்து அவர்கள் பணத்தை கொடுத்து விடுவார்கள் என்று நினைத்திருக்கிறார் சுசீலா. ஆனால் அவர்களோ அந்த வீடியோவை அப்படியே யோசுபாபுவின் அண்ணனுக்கு ஃபார்வேர்டு செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சுசீலா, அவரது மகள், மகன் மற்றும் கடத்தலுக்கு ஒத்துழைத்த யோசுபாபு ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் குற்றப்பிரிவு காவலர் வினோத்குமாரிடம் தனியாக விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.